போதாக்குறைக்கு இந்த சினிமா துறையிலேருந்து ஆட்கள் வேற, சத்யராஜ் அவரு இவரு போற வர யார் யார் விஜய் எதிர்த்து பேசுறாங்களோ எல்லாருமே அவங்களுக்கு சாதகமா பேச வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கணக்கில் எடுத்தா அவங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல விஜய்ங்கிற சுனாமி அடிச்சதுன்னா விஜய் கூட கரையேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஆர் 9 மாதங்கள்ல ஆட்சியை பிடிச்சாரு ஆந்திரால 83ல. அந்த மாதிரி ஒரு அவுட் சைடு சான்ஸ் விஜய்க்கு இருக்கு. இந்த சான்ஸ் டிஎம்கே ஜெயிக்குன்னு சொல்றது வந்து லாஜிக்கலா மைண்டு, விஜய் ஜெயிக்குன்னு சொல்றது ஹார்ட். திரும்ப இடம்லாம் விஜய்ங்கிறதுனால கிராமங்கள் நகரங்கள் எல்லா தரப்பு மக்களும், அந்த ஜாதி இந்த ஜாதி இல்ல, இந்த மதம் அந்த மதம் இல்ல, எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து விஜய்க்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பொதுவானவரா அவர் இருக்காரு. ஸோ அதனால வந்து விஜய்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த சுனாமி நடந்ததுன்னா, யாருமே பார்க்காத வேவ் அவருக்கு அடிச்சதுன்னா அவர் வரலாம்.